இப்போது மணத்தக்காளி கீரை எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கிறீங்கண்ணா? நாங்கள் மொத்தமாக அரை ஏக்கரா போட்டிருக்கோங்க. அதில் வந்து இன்னொரு அரை ஏக்கரா வந்து இப்போது நடவு பண்ணிகிட்ருக்குறேங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு ஏக்கர் மணத்தக்காளி கீரை போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதோட விதைப்பு முறை பற்றி சொல்கிறீங்களா? பறித்து செலக்ட் பண்ணி அதை ஆட்டங்களில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துட்டோம். எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கலக்கி பாத்தி வந்து 4:12 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்து நல்லா தெளிச்சு. நீர் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த கீரைக்கு நீர் மேலாண்மை பற்றி பார்த்தோம்னா வாரத்துக்கு 2 தண்ணி கம்பல்சரி கட்டணுங்க. உர மேலாண்மை பற்றி சொல்லுங்கண்ணா. இதுக்கு உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விதைக்கும் போது அடி உரமாக ஃபேக்டம்பஸ் கொடுக்கணும். 10 லிட்டர் பக்கெட் 5 லிட்டர் பக்கெட்டில் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது வாய்க்காலில் வந்து ஊற்றி விடணும். ஊற்றி விட்டோம்னா கரைசல் மூலியம் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு 3G வந்து 100 ml 16 லிட்டர் டேங்க்குக்கு யூஸ் பண்ணணுங்க. மீன் எம்எல்லும் அதே மாதிரி தான் 100 ml ஒரு டேங்க்குக்கு 14 லிட்டர் டேங்க்குக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. எக்ஸோடோஸ் வந்து 30 mlங்க. ஒரு டேங்க்குக்கு வந்து வெறும் 30 ml மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த இலை சுருட்டல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. பராமரிப்பு முறை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த கீரையில் பராமரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து களை மேலாண்மை, உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை மெயினாக வேணுங்க. இது சந்தைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த கீரை சந்தைப்படுத்துதல்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹில்ஸ் ஏரியா இருக்கிறனால ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் ஹில்ஸ் பார்ட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போது கீரை வளர்ப்பு முறையில் இந்த மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கா? எனக்கு லாபகரமான ஒரு பயிர் தாங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுக்கட்டி கீரை, மணத்தக்காளி கீரை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், டவுட் கிளியர் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை பற்றி பார்க்க போகிறோங்க. இதோட வளர்ப்பு முறை, பராமரிப்பு முறையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? மணத்தக்காளி கீரைங்க. நம்ம ஊரில் சுக்கட்டி கீரை அப்படிம்பாங்க. அதில் வந்து வேண்டாத களைச்செடி இருக்குது 1-2, அது ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்ட்டு களை எடுத்துகிட்டு இருக்கிறேங்க, வேலை செஞ்சிட்ருக்குறேங்க. சரிங்கண்ணா. இப்போது மணத்தக்காளி கீரை எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்குறீங்கண்ணா? நாங்கள் மொத்தமாக அரை ஏக்கரா போட்டிருக்கோங்க. அதில் வந்து இன்னொரு அரை ஏக்கரா வந்து இப்போது நடவு பண்ணிகிட்ருக்குறேங்க. மொத்தம் 1 ஏக்கரா பிளானுங்க. அரை ஏக்கரா போட்டாச்சு, இன்னொரு அரை ஏக்கரா நடவு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அரை ஏக்கராவில் வந்து இப்போது ஒரு அறுப்பு ஃபஸ்ட்டு கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ 2வது அறுப்புக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. உரம் வச்சு தண்ணி கட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து இது வேண்டாத களைப்புள்ளெல்லாம் எடுத்தோம்னா காடு நீட்டாக இருக்கும், அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ 1 ஏக்கர் மணத்தக்காளி கீரை போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதோட விதைப்பு முறை பற்றி சொல்கிறீங்களா? ஓகேங்க. விதைப்பு முறைன்னு பார்த்தோம்னா இந்த மணத்தக்காளி கீரை வந்து விதை ரேட்டு வந்து அதிகங்க. ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கிலோ வந்து 2K 3K சம்திங் வருதுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த 1 ஏக்கரா பிளான் பண்ணுறதுக்கு நாங்களே சீட் ரெடி பண்ணிட்டோம். எப்படி ரெடி பண்ணோன்னா காயை பறித்து, முத்தின காயை பறித்து செலக்ட் பண்ணி அதை ஆட்டங்களில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துட்டோம். எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கலக்கி பாத்தி வந்து 4:12 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்து நல்லா தெளிச்சு விட்டுங்க. தெளிச்சு விட்டு தண்ணி கட்டிட்டோம். 8லேருந்து 10வது நாளுக்குள்ளே வந்து கீரை இது விதை முளைச்சிருச்சுங்க. முளைச்சி கரெக்டாக 45வது நாள் வந்து நம்மளுக்கு வந்து செடி நல்லா பெருசாகிடுச்சுங்க. அதுலேருந்து எடுத்து களைச்சி எடுத்து தனியாகவும் நெட்டிட்டோம். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் கேப் அடர்த்தியாக இருந்ததுனால கேப்பாக விட்டு ரெடி பண்ணிட்டோங்க. இப்போது பிரச்சனை இல்லை, செடி நல்லா வருதுங்க. ஓகேங்கண்ணா. நீர் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த கீரைக்கு நீர் மேலாண்மை பற்றி பார்த்தோம்னா வாரத்துக்கு 2 தண்ணி கம்பல்சரி கட்டணுங்க. அதில் வந்து ஒரு தண்ணி வந்து உர வச்சு கட்டணும், இன்னொரு தண்ணி வந்து எம்டி தண்ணி கட்டணும். அப்படி கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து ஷைனிங்காக இருக்கும், க்ரோத்து நல்லாயிருக்குங்க. 6 மாதத்துலேருந்து 8 மாதத்து வரைக்கும் இந்த செடியை வந்து நம்ம கண்ட்ரோலில் காப்பாற்றி கொண்டு வரலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்கண்ணா. அடுத்தது உர மேலாண்மை பற்றி சொல்லுங்கண்ணா. இதுக்கு உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விதைக்கும் போது அடி உரமாக ஃபேக்டம்பஸ் கொடுக்கணுங்க. இல்லைனா யூரியாவும் கொடுக்கலாம், ஃபேக்டம்பஸ் 2ல் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அது மண் வளத்தை பொறுத்துங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்து ஃபேக்டம்பஸ் நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்து விதைச்சி விட்டேன். 8 to 10வது நாள் செடி முளைச்சிருச்சு. அதிலிருந்து 30 நாள் எதுவுமே எந்த உரமே கொடுக்கலைங்க. 1 மாதம் எதுவுமே கொடுக்கல. 1 மாதங்கிற போது நம்மளுக்கு வந்து 4 இலை 5 இலை அது மாதிரி வந்துடும், விதை வந்து செடி வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக ஃபேக்டம்பஸ்
கரைசல் முறையாக நான் கொடுத்தேங்க. எப்படின்னா முன்னாடி நாளே வந்து ஃபேக்டம்பஸ் நான் வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சு நான் பாத்தி மடையில் வந்து ஒவ்வொரு மக்கு அப்படியே ஊற்றி விட்ருவேங்க. ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும், க்ரோத்து நல்லா இருக்குங்க. நல்லா செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் அறுப்பு அறுத்ததுக்கப்புறம் நம்ம டிஏபி ஃபாலோ, அதுலேருந்து நம்ம டிஏபி கன்டினியூ பண்ணிக்கலாம். டிஏபி தான் மெயினாக இதுக்கு வந்து அதிகமாக கொடுக்கணுங்க. கீரை வந்து 2வது அறுப்பு அறுக்கிறேங்க. ஃபஸ்ட் அறுப்புக்கு வந்து நம்ம ஃபேக்டம்பஸ் கொடுத்தோம். 2வது அறுப்புக்கு வந்து நம்ம டிஏபி கொடுக்குறோங்க. டிஏபி கொடுக்குறது எப்படின்னா ஃபஸ்ட்டு நாளே ஊற வச்சுருவோம். டிஏபி ஊற வச்சுருவோம். ஊற வச்சு பக்கெட்டில் இது மாதிரி 10 லிட்டர் பக்கெட் 5 லிட்டர் பக்கெட்டில் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது வாய்க்காலில் வந்து இப்படி ஊற்றி விடணும். ஊற்றி விட்டோம்னா கரைசல் மூலியம் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கீரை செடிக்கு வந்து டக்குன்னு உரம் எடுக்குங்க. 2 மெத்தட் இருக்குதுங்க. அதில் வந்து இப்போது ஒன்று வந்து அப்படியே நம்ம மடை பாத்திக்கிட்ட உரம் போடலாம் ஒன்று. 2வது வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம தண்ணி கட்டும்போது இப்படி வாய்க்கால் வழியாக விட்டோம்னாலும் நம்மளுக்கு உரம் டக்குன்னு எடுத்துக்கும். எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஊற வச்சு இது மாதிரி வாய்க்கால் தண்ணியில் வந்து இப்படி கரைச்சி விடுறதா பெஸ்ட்டுங்க. ஓகேங்கண்ணா. இந்த மணத்தக்காளி கீரையில் ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த கீரைக்கு நோய் தாக்குதல்ங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக இருக்காதுங்க. இதில் வந்து மெயினாக வந்து என்னாங்கன்னா இலை சுரட்டல் அப்படிங்கிற ஒரு நோய் மட்டும்தான் இதுக்கு அதிகமாக வருங்க. அது மெயினாக அதிகமாக மழை இருந்தால் வருங்க, அதிகமாக வெயில் இருந்தால் வருங்க, ஈரக்காற்று அடித்தால் வருங்க, வெயில் காற்று அனல் காற்றும்பாங்க அது அடித்தாலும் வருங்க. அது வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் எப்படி காமிக்குன்னா இலை ஃபுல்லாக அப்படியே சுருண்டு முரணை இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள், இது மாதிரி இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 2 இயற்கை முறையிலையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், செயற்கை முறையிலையும் பண்ணலாங்க. இயற்கை முறைன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3G கரைசல் அது அடித்தோம்னா இந்த இலை சுருட்டல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதே மாதிரி மீன் அமிலம் அது ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த மாதிரி இலை சுருட்டல் வந்து நீங்கி இலை வந்து நல்லா அகலமாக வருங்க. இல்லை நம்ம செயற்கை முறையில் ஃபாலோ பண்ணோன்னா இதுக்கு ஒரே ஒரு மருந்து எக்ஸோடோஸ். இயற்கை முறை வந்து நம்மளுக்கு 3G வந்து 100 ml 16 லிட்டர் டேங்க்குக்கு யூஸ் பண்ணணுங்க. மீன் அமிலம் அதே மாதிரி தான் 100 ml ஒரு டேங்க்குக்கு 14 லிட்டர் டேங்க்குக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. எக்ஸோடோஸ் வந்து 30 mlங்க ஒரு டேங்க்குக்கு வந்து வெறும் 30 ml மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த இலை சுருட்டல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. மற்றபடி இதுக்கு வந்து நோய் மேலாண்மை வந்து பெருசாக இதுக்கு இருக்காதுங்க. ஓகேங்கண்ணா. மணத்தக்காளி கீரை பராமரிப்பு முறை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த கீரையில் பராமரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து களை மேலாண்மை, உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை மெயினாக வேணுங்க. இது 3 வந்து கரெக்டாக பராமரித்து வந்தோம்னா கீரை வந்து குவாலிட்டியாக தரமாக கொண்டு வரலாங்க. ஷைனிங்காக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. தண்ணி வந்து வாரத்துக்கு 2 தண்ணி கண்டிப்பாக கம்பல்சரி கட்டியாகணுங்க. இதுக்கு மெயினாக வந்து தண்ணி தான் அதிகமாக வேணுங்க. உரம் வந்து அதே மாதிரி தான் 15 நாளுக்கு ஒரு டைம் இதுக்கு வந்து உரம் கொடுத்தா போதுங்க. மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஒரு டைம் நம்ம களை எடுத்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து களை வந்து அதிகமாக இதுக்கு வந்து வராதுங்க. செடி சீக்கிரம் கவர் ஆகிறனால களை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிக்குங்க. ஓகேங்கண்ணா. மணத்தக்காளி கீரை சந்தைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த கீரை சந்தைப்படுத்துதல்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே நியர்பை நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குதுங்க. அது போக வந்து நம்மளுக்கு நியரில் ஹில்ஸ் ஏரியா இருக்கிறனால ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் ஹில்ஸ் பார்ட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம மெயினாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே வந்து எங்கேன்னா கோயம்புத்தூர் தாங்க மெயினாக. வாரத்தில் 2 நாள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஹில்ஸ் பார்ட்டி வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம அதிகமாக வெளியே சேல்ஸுக்கு போகிறது இல்லைங்க, இங்கேயே நம்ம தோட்டத்து பேஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்கண்ணா. இப்போது கீரை வளர்ப்பு முறையில் இந்த மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கா? எனக்கு லாபகரமான ஒரு பயிர் தாங்க நம்மளுக்கு. ஏன்னா மற்ற கீரை வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் வந்து கம்மிங்க. இது நம்ம ஒரு டைம் ஒன்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பராமரித்து ரெடி பண்ணிட்டோம்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லைங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், உரம் வந்து கரெக்டாக கொடுக்கணும், தண்ணி கரெக்டாக கட்டணும், அதே மாதிரி மருந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இது லாபகரமான பயிர் தான், யார் வேணாலும் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுக்கட்டி கீரை, மணத்தக்காளி கீரை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், டவுட் கிளியர் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க.